நாம இன்னைக்கு எப்ப டிவி ஆன் பண்ணாலும் 24 மணி நேரமும் நியூஸ் ஓடிட்டே இருக்குல்ல. ஆனா இதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டது எப்ப தெரியுமா? 1991 நடந்த வளைகுடா போர் தான். உலகமே தூங்காம டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த 90s காலத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்பெல்லாம் நியூஸ்னா காலையில பேப்பர் பார்க்கணும், இல்லாட்டி நைட்டு 8 மணி செய்திகள் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனா இந்த வளைகுடா போர் ஆரம்பிச்சப்போ CNN சேனல் ஒரு மேஜிக் பண்ணாங்க. அப்போ ஆபரேஷன் டெசர்ட் ஸ்டார்ம் அப்படின்ற பெயர்ல ஈராக் மேல குண்டுகள் அப்படின்றது போடப்பட்டுக்கிட்டு இருந்தது. அன்னைக்கு நைட்டு ஈராக் மேல குண்டுகள் போடுறத அவங்க பாக்தாத்ல இருந்து லைவா காட்ட ஆரம்பிச்சாங்க. டிவியில குண்டுகள் வெடிக்கிற சத்தம், வானத்துல தெரியிற வெளிச்சம்னு அந்த போர் அப்படியே ஒரு சினிமா மாதிரியே மக்களுடைய வீட்டு வரவேற்புக்கே போய் சேர்ந்துச்சு. லைவ் ரிப்போர்ட்டிங் உடைய பவர் என்னன்னு அன்னைக்குதான் உலகத்துக்கே தெரிஞ்சது. மக்கள் ஒரு நிமிஷம் கூட டிவி ஆஃப் பண்ணவே இல்லை. ஏன்னா அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பதட்டம் உலகம் முழுவதுமே இருந்தது. இதனால என்ன ஆச்சுன்னா, போருங்கிறது ஏதோ ஒரு நாட்டுல நடக்கிற விஷயமா மட்டும் இல்லாம உலகத்துக்கே ஒரு மீடியா ஈவெண்டாகவும் மாறி போச்சு. தூரத்துல எங்கோ ஒருத்தர் படுற கஷ்டத்தை நம்ம வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டே லைவா பாக்குற அந்த கலாச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு விதை போட்டது அங்கதான். இதுல இன்னொரு மோசமான பக்கமும் இருக்கு. நியூஸ் சேனலுக்குள்ள ஒரு போட்டி அப்படின்றது ஆரம்பிச்சது. யார் முதல்ல காட்டுறது, யார் அதிகமா பரபரப்பு கிளப்புறதுன்னு ஒரு போட்டி போட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நாம பாக்குற பிரேக்கிங் நியூஸ் கலாச்சாரம் தேவையே இல்லாம சத்தமா கத்தி பேசுறது எல்லாமே அந்த ஒரு போருக்கு அப்புறமா நியூஸ் சேனல் கிட்ட வந்த மாற்றம் தான். ஒரு போர் உலகத்தையே ஒரு சின்ன கிராமம் மாதிரி டிவில இணைச்சது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஆனா இந்த 24 மணி நேர சேனல்கள் இன்னைக்கு நமக்கு உண்மையான தகவலை தருதா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய சந்தேகம் தான். உங்களுக்கு இதை பத்தின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஹிஸ்டரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம். பாய்.